இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பூபி மலர், தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் சமுதாயத்திலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் பண்ணுற பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்காக நான் இன்றைக்கி பேசுகிறேன். ஓகேவா? அதாவது இன்றைக்கி என்னென்னா, எல்லா சமுதாயத்துலேயும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள நபர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சமுதாயத்துலேயும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள நபர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள்லாம் வசதியாக இருக்கவங்கெல்லாம் பட்டியல் வேணான்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இப்போ இந்த அரசு தர்ற சலுகையும் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி சில பேர் இருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இல்லைங்களா? அது நியாயம்தான். அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது நம்ம தப்பு தான், சரிங்களா? ஆனால் வறுமை கோட்டுக்குள்ளேயே கடைசி வரைக்கும் இருக்கோம் பார்த்தீங்களா, அது நம்மளுடைய தப்பு, முழுக்க முழுக்க நம்மளுடைய தவறு தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பட்டதாரி கண்டிப்பாக இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு இளைஞர் ஆகட்டும், ஒரு படித்த பெண்மணி ஆகட்டும், இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஒரு பட்டதாரி கூட இருக்கலாம் ஒவ்வொரு வீட்லேயும். ஸோ அப்பேற்பட்ட இளைஞர்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம ஏன் இன்னும் வரைக்கும் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கோன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தலாம் கண்டிப்பாக. இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, நானும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த பையன்தான். இன்றைக்கி நான் ஒரு சுய தொழில் பண்ணுறேன், சரிங்களா? அதுக்கு நான் யோசித்த விதம் அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்களும் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வறுமை கோட்டிலேருந்து மேலே வரலாம். மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கும் பட்டியலேருந்து வெளியேறணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் நீங்கள் ஒரு இடத்துல இழக்கும்போது தான் நம்ம ஏன் பட்டியலுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். அது நீங்கள் எந்த இடத்துல அனுபவிப்பீங்க தெரியுமா? நீங்கள் பள்ளி படிக்கும்போதும் கல்லூரி படிக்கும்போதும் நான் சொன்ன இந்த கருத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் பட்டியலில் இருக்கோம், அதனால் நமக்கு என்னென்ன அவமரியாதைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவித்து வந்தேன். ஸோ அதனால தான் நான் பட்டியலிருந்து வெளியேறணும்னு ஒரு கருத்தை முன்பதிவாக வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் அதுதான் என்னோடய போராட்டமும் கூட. இப்போது ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல நம்ம சமுதாய வரலாறு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு எண்ணம் வரும். உணர்ச்சிபூர்வமான ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஆனால் அந்த வரலாறை மட்டுமே தெரிஞ்சுக்காதீங்க, சரிங்களா? வரலாறு தெரிஞ்சுக்கிங்க, அந்த வரலாறை மட்டுமே தெரிஞ்சுக்கக்கூடாது. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கோம், எதனால் நம்ம இந்த இதுக்குள்ளே வந்தோம், எப்படி நம்மளை திணிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது எல்லா கலையாகட்டும், சிற்பக்கலை, வியாபாரக்கலை, வணிகக்கலை, எல்லா கலையிலையுமே நம்ம மக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் இருக்குது, அதற்கான எழுத்து வடிவிலான அதிகார ஆதாரமும் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஏற்பட்ட பெருங்குடி மக்கள் ஏன் இன்னும் இதுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கும் வரும், சரிங்களா? இளைஞர்கள் ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வரலாறு படிக்கணும்ல, வரலாறு படித்ததோடு முடிஞ்சது நம்ம கடமை. அடுத்து நம்ம இன்னும் கைவிலங்கு போடப்பட்டிருக்கு நம்மளுக்கு, சரிங்களா? அந்த விலங்கை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அரசியலுக்குள்ளே போய் ஆகணும். அரசியல் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் ஆஸ் மஸ்ட் டு பி அவர் இளைஞர் யங்ஸ்டர் லைஃப். ஓகே, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கைவிலங்கு உடைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கும். இப்போது பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் 18 எலெக்ஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நம்ம கைவிலங்கு உடைக்கணுன்னா நம்மளுடைய இந்த ஆள்காட்டி விரலில் தான் எல்லாமே இருக்குது. தென்காசி தொகுதி நமக்கான தொகுதி. ஸோ கண்டிப்பாக வாக்களிச்சிங்கன்னா, வாக்களிப்பீங்க தெரியும், ஆனால் இளைஞர்கள் வாக்கு பொன்மணி போன்றது, ஒவ்வொரு தங்க புதையல் மாதிரி. ஸோ உங்கள் ஆள்காட்டி விரலில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம தொகுதி தென்காசி தொகுதி, அதுக்கு வாக்களிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட ரொம்பவே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாக்களித்து பாருங்களேன். அடுத்த கட்ட நடவடிக்கை நம்மளுடைய இன விடுதலையும் நம்ம பெயர் மாற்றமும் கண்டிப்பாக இந்த அரசு நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா 7 கோடி பேர் கொண்ட சமுதாயம் நம்ம சமுதாயம் மட்டும்தான். தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் மக்கள் தொகை இருக்குல்ல, 2 கோடி பேர் மக்கள் கொண்ட சமுதாயம் நம்மளுடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வாக்களிங்க. இழந்த உரிமையை மீட்கணும். உங்கள் ஆள்காட்டி வரல தான் இருக்குது. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.